வணக்கம். என் பேர் கணேஷ் லக்ஷ்மணன், ஃபவுண்டர் டிஎஸ்டபிள்யூ ட்ரஸ்ட். டிஎஸ்டபிள்யூ ட்ரஸ்ட்னா தனபாக்கி அம்மாள் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து ஒரு என்ஜிஓ ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ஒரு என்ஜிஓ. ஸோ இந்த என்ஜிஓ மூலமாக நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூலு, 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் மூலமாக ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு உண்டான எஜுகேஷனை கொடுத்துட்டுருக்கோம், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தெரப்பியெல்லாம் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து அக்சசரிஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து எங்கள் பேனல் மெம்பர்ஸ். இங்கே எதுக்காக கூடியிருக்கோன்னா டேலண்ட் அண்ட் ஷோ. இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஷோ. இந்த ஃப்ளாக்ஷிப் ஷோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அதாவது ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து இது வரைக்கும் யாரும் வந்து வெளியே கொண்டு வரல. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுன்றது தான் எங்களுடைய லட்சியமே. ஸோ அது வந்து இப்போ இந்த February 21 வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ இதில் வந்து 6 ஸ்டேட்ஸ், அதாவது மொத்தம் 6 ஸ்டேட்லேருந்து வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கலந்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு டேலண்ட்டை வந்து நாங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். எந்த ஸ்கூல் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ராஃபி இருக்கு இல்லையா, உங்கள் முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த ட்ராஃபியை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். இது வந்து நார்மல் ட்ராஃபி கிடையாது, இது வந்து ஒரு ரிவால்விங் ட்ராஃபி. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எந்த ஸ்கூல் வந்து அவங்க பசங்களை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வராங்களோ, டேலண்ட், எஜுகேஷன் சைடு, ஸ்கில்லு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதில் வந்து ஃபாலோ ஆகிற ஸ்கூல், எந்த ஸ்கூல் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ராஃபி வந்து அகெயின் வந்து போயிடும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ட்ராஃபி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ்நாடு கமிஷனர் வந்து, அதாவது ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சராக மினிஸ்டராக இருக்கிறது நம்ம சிஎம் தான். ஸோ அவர் வந்து இந்த ட்ராஃபியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்க டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நாட் ஒன்லி தட், அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தையே உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டேலண்ட் அண்ட் ஷோ, அதாவது 2027 உண்டான டேலண்ட் அண்ட் ஷோ வந்து நாங்கள் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இன்னிலேருந்தே வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் வெப்சைட்டில். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்கூல்ஸ் த்ரூ அவுட் இந்தியா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டோட்டலாக ஃப்ரீ. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செப்டம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும் இந்த லிங்க்கு. ஸோ அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு அக்டோபர்லேருந்து ஜான் எண்டு வரைக்கும், ஜான் 31 வரைக்கும் ஆடிஷன் நடக்கும். 4 மாதம் ஆடிஷன். அதில் வந்து ஸ்கூலுடைய பெர்ஃபார்மன்ஸ், தென் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து எப்படி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த பசங்களுக்கு உண்டான ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்து எங்கள் பேனல் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்தந்த கன்சர்ன் ஸ்கூலை போய் பார்ப்பாங்க, ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அடுத்த பெஸ்ட் ஸ்கூல், டாப் ஸ்கூல் எதுன்றதை நாங்கள் வந்து அவார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ரெஸ் மீட்டு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மட்டும் இல்லாமல், ஆமாம், லாஸ்ட் டைம் வின்னர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 2026 வின்னர். ஒன்று வந்து பாத்வே ஸ்கூல், அது வந்து திருவான்மியூரில் இருக்குது, இதோ இருக்கு உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்க தான். அப்புறம் செகண்ட் வந்து ஜெயம் ஸ்கூல். மேம் உங்கள் பேர்? ஆமாம், இவங்க. ஸோ இந்த 2 ஸ்கூலும் வந்து இப்போ இந்த வருஷம் டாப் பெர்ஃபார்மராக இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷமும் நீங்கள் வந்து டாப் பெர்ஃபார்மராக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ட்ராஃபி வந்து யாருக்கு போகுதுன்னா, யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ இந்த ட்ராஃபி தான் வந்து ரிவால்விங் ட்ராஃபி. நெக்ஸ்ட்டு கலந்துக்கிற எல்லா பசங்களுக்குமே ப்ரைஸ் எல்லாருக்குமே உண்டு. அதில் வந்து டீம் ஒர்க்காக எந்த ஸ்கூல் வந்து டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ராஃபி போகும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து மீடியாஸ்லேயும் யூடியூப்ஸ்லேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாட் ஓன்லி தட், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற டேலண்ட் அண்ட் சீசன் 2 வந்து ரோட்ரி இன்டர்நேஷ்னலோட டைப் பண்ணியிருக்கோம்.
ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோட்டரி இன்டர்நேஷ்னல், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டேனியல் மெட்ராஸ், அவங்க தான் வந்து அடுத்த சீசன் 2 வந்து நம்மளோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடாக போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறைய குழந்தைகள் த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து வந்து வர ஆரம்பிப்பாங்க. அதை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி தான் ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே எப்போ நடக்குன்னா எப்பவும் போல் February. அந்த டேட்டு வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நாட் ஓன்லி தட், வென்யூ, டேட்டு, எல்லா சீஃப் கெஸ்ட்லேருந்து எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சஸை வந்து நாங்கள் ஈஸ் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு டே டு டே ப்ராக்டிக்கல் திங்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் யூடிஐடிஏ கார்டு, இந்த ஐடி கார்டு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கேம்பெயின் போடுறாங்களோ அதை வந்து கன்சர்ன் என்ஜிஓ கிட்ட வந்து அவங்க சொன்னாங்கன்னா எங்களால் வந்து எங்களுக்கு கிட்ட இருக்கிற குரூப்ஸ், பேரண்ட்ஸ் அசோசியேஷன், இவங்க கிட்டலாம் வந்து நாங்கள் வந்து கன்வே பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் பயனடைவாங்க. ஏன்னா இந்த பாருங்கள், நீங்கள் பசங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதே வந்து பெரிய விஷயம். அதையும் மீறி தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வருவாங்க. ஸோ அப்போது அந்த யூடிஐடிஏ கார்டு வாங்கும்போது நீங்கள் கரெக்டான ஒரு கேம்பிங்கே தான் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் வந்து மற்ற என்ஜிஓஸ் அசோசியேஷன் சொல்லிவிட்டு அவங்கள வந்து பயனடைய செய்யலாம். ரெண்டாவது, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் இல்லை மாற்றுத்திறனாளிக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கணும். எதுலன்னா ஹவுசிங் போர்டில் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து முதல்ல கொடுக்கணுன்றது தான் இன்னொரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக அவங்க மாற்றுத்திறனாளிகன்றதை மீறி ஒரு வீடுன்றதுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து பாடுபட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். TNAUSDB கவர்மெண்ட் சார். ஸோ இப்போ இந்த ஸ்கூல்ஸில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கிற நார்மல் ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூல், இந்த நார்மல் ஸ்கூல், ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி சாமர்த்தியா அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்படின்னா ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒரு அவேர்னஸ்ஸு, ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நாட் ஓன்லி ஸ்பெஷல் ஸ்கூல் பட் ஆல்சோ ஃபார் நார்மல் ஸ்கூல். ஏன்னா இன்க்ளூஷன் போது 2 ஸ்கூல்லையுமே அதை கொண்டு போகணுன்றது தான் எங்கள் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து இந்த சாமர்த்தியான்ற ப்ரோக்ராமில் வந்து இது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். சரி, உங்களுக்கு தெரியும் 2014 RPWD ஆக்ட் இருக்குது. ஸோ அதுபடி எந்த ஸ்கூலும் எந்த பசங்களையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது, எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். பட் என்ன பிரச்சனைனா ஸ்கூல் அதுக்கு ரெடியாக இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேணும், ப்ளஸ் அந்த டீச்சர்ஸ்க்கும் நம்ம வந்து எம்பவர் பண்ணோம். ஸோ அதோட பேசிக் ஒர்க் ஷாப் தான் இது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி அதை கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக, இன்க்ளூஷனுக்காக ஒர்க் பண்ணுறோம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.